ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ரொம்ப கழுத்து வலியில தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவஸ்தைப்படுறீங்களா? சரி வாங்க, எந்த மாதிரி பில்லோஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்ம நெக் பெயின் இல்லாம இருக்குன்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்மளோட முதுகெலும்பும் கழுத்தெலும்பும் இது ரெண்டும் வந்துட்டு ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். எப்படிப்பட்ட பொசிஷன்ல தூங்கினாலும் இந்த ரெண்டுமே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். ஸோ இதுதாங்க நம்மளோட எய்ம். ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி தூங்குறீங்க, அதுக்கான பில்லோஸ் எப்படி வைக்கணுன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாங்க. ஒரு பக்கமா படுக்கிறவங்களா ஹேபிட் இருக்கிறவங்களாம் உங்களோட பில்லோ வந்து அந்த கெட்டித்தன்மையில ஃபர்ம்னஸ்ன்னு சொல்ற அதுல வந்து ஹையா இருக்கணும். கொஞ்சம் கெட்டியமான உள்ள பில்லோஸை யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் 2 தொடைக்கு நடுவுலையும் ஒரு பில்லோ வைக்கணும். இது வந்து நம்மளோட ஹிப் ஸ்ட்ரெயின் இல்லாம ஒரே அலைன்மெண்ட்ல கிரியேட் பண்ணும். அடுத்து நீங்க மல்லாக்கா படுக்கிற ஹேபிட் இருக்கவங்கன்னா நீங்க அந்த கெட்டித்தன்மையில ஒரு மீடியம் சைஸ்டு பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்குக்கு இடுப்புக்கு ஒரு சப்போர்ட்டும் நீக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கறது நல்லதுங்க. ஸோ நீங்க மல்லாக்கா படுக்கும் போது சர்வைக்கல் பில்லோஸ் யூஸ் பண்றது நல்ல விஷயங்க. அந்த சர்வைக்கல் பில்லோ எப்படி இருக்குன்றத பிக்சரை நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க கவுந்து படுக்கிற ஹேபிட்டா இருக்குன்னா உங்க சாஃப்ட் பில்லோஸ் இருந்தா போதுங்க. வயிறுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் சாஃப்டா கொடுத்துக்கோங்க, இதுவே போதுமானது. நீங்க எல்லா விதமான பொசிஷன்லும் தூங்குறவங்களா இருந்ததுன்னா அட்ஜஸ்டபிள் பில்லோஸ்ன்னு வருதுங்க. அது வந்து இந்த கோதுமையில செஞ்ச பில்லோவா இருக்குங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா விதமான பொசிஷன் நீங்க தூங்கும் போதும் உங்களுக்கு கழுத்து வலி இல்லாம இந்த நம்மளோட மெயின் எய்மை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க. ஸோ இதுதான் பில்லோஸும் நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு மேஜர் கனெக்ஷனுங்க. இதுக்கேற்ற மாதிரி பில்லோ ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நெக் பெயின் வந்து விடுவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.